தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பதியானது ராகவன் ஜூலியா ரோஹித் ராஜு ஸ்ரீமரி குடும்பத்தினர் நன்றிபடியாகும், மரிய ரோட்லைன்ஸ் குடும்பத்தினர் நன்றிபடியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார். இந்த குடும்ப இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து கொடுப்போம். இளம் திருப்பதியான விடைகள் வாழ்ந்து மறித்து போன லூர்து சாமி ஜெபமாலை ராஜாத்தி ஆரோக்கிய மேரி ஆகியோருடைய ஆண்மையிலே பாற்றுக்காக நாம் ஜெபித்து படிப்பு கொடுப்போம். மறுபடியும் இன்று பாதுகாவல் அந்தோனியாவுடைய நாளிலே நாம் அனைவருமாக அவருடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். நமக்காக எப்போதும் பருந்தி பேசுகிற அற்புதமான ஒரு புனிதரை பெற்றிருக்கிறோம். அவருடைய வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய அருள் காவல் எப்போது நமக்கு உறுதுணையாக இருக்க அருள் வேண்டி ஜெபித்து படியப்பு கொடுப்போம். பலியிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணீரான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இளமலை இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இயலமல்ல இறைவாமது இரக்கத்தை பணிந்து நாங்கள் வேண்டுகிறோம். ஆயரான் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களும் கொடைகளை எல்லாம் அதிகரிக்கவும் எங்கள் இவ்வுலக வாழ்நாட்கள் அமைதியை நாங்கள் நெறிப்படுத்தும் எங்களுக்கு நீ அருள் புரிவீராங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். வாசகம். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறை வசனங்கள் 17 முதல் 27 வரை. அந்நாள்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளாலும் எனக்கு நேர்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய் ஆவியாருக்கு கட்டுப்பட்டு
நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறை ஆட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகி ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அத்தியாயம் 17 இறை திரு வசனங்கள் 1-11 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையை நேரம் வந்துவிட்டது. உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீ மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீ அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ். நான் செய்யுமாறு நீரிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தி உள்ளீர். இப்பொழுதோ உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் விளம்பிலிருந்து தேர்ந்தெடுத்த என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாக இருந்த அவர்களை நீரிடம் ஒப்படைத்தீர். அவரிடம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். எனக்கு தந்தவை அனைத்தும் இடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். எனவே நீரிடம் சொன்னவையே
சொன்னவற்றை நான் அவரிடம் சொன்னேன். அவரிடம் அதை ஏற்றுக்கொண்டு நான் அவரிடமிருந்தே வந்தவன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக என்று ஒப்படைத்தவர்களுக்காக வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய தேவைகளை மன்றாடி நம்முடைய பாதுகாவல் புனித அந்தோணியார் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவும், தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தை தேவா, அருமையான நல்ல நாளுக்காய் மக்களோடு செலுத்துகிறோம். கொடியற்புதலாம் புனித அந்தோணியாரை எங்களுக்கு பாதுகாவலாய் கொடுத்து அது வழியாக நாங்கள் ஏறெடுத்து எங்கள் எல்லா மன்றாட்டுகளையும் தேவிகளையும் விண்ணப்பங்களையும் கனிவாய் செய்யும்படி எவையெல்லாம் எங்களுக்கு தேவை அவற்றை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல்.
அன்றுக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் அந்தோனியார் எம்முடைய புனிதருடைய நினைவு கொண்டாட்டத்திலே உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிற இக்காணிக்கைகளை ஏற்றிடமை தான்மையாய் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வழியாக இவருக்கு நீ மாற்றளித்தது போலவே எங்கள் மீதும் இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செய்தோம். எங்களில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளிலும் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அப்படி இறை மற்றும் மிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்து காட்டாதற்கு வலுவூட்டுகிறேன். அப்படியே படிப்பினையால் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். அவை வானக தூதர் அணிகளோடும் புனிதரையும் பெருந்தருடன் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுந்து காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் எதிர்ந்து பெற்று உண்ணுங்கள், நேரடி உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அழைத்தவர் கூறியதாம்: அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்கள், இடையில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் மடைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தரும் என்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரப்பியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திடும். இந்த புதிய நாளுக்காக நன்றி செல்வோம்.
இந்த நாளை காண்பதற்குரிய அருளை ஆண்டவர் தந்து இந்த நாள் நிறைவடைய வேளையிலே அவருடைய சமூகத்திலே நம்மை அழைத்து வந்ததற்காக நன்றி சொல்லுவோம். இது சிறப்பாக நம்முடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி நம்முடைய ஜெபவதிகள் கேட்டு யாவருக்கா பலவிதமான உடம்புல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா நம்பிக்கையோடு பணியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒரு தனிப்பட்ட உயிர் தேடுவோம் எனது நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவடியில் ஏற்றிருந்த அனைவரும் மீது இரக்கமாய் கண்டபடியின் கண்டிதாயான புனிதமிக்க மரியாள் ஆரோக்கியனை அவருடைய கணவரான புனித யோசேப்பு நமது வகையின் பாதுகாப்பு தந்தையுமான புனித அந்தோணியார் புனித திருத்துதர்கள் தோமா அன்னை திரேசா அல்போன்சா தீவசகாய் இவர்களே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நான்கு நடை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. அற்புதமாய் கற்றுக் கொடுத்த தெய்வீக செபத்தை சேர்ந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதருக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே அந்த குடும்பம் இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை நோக்கி பாருங்கள். எங்கள் இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பங்கு சமூகத்திற்கும் நாடுகளுக்கும் உலகத்தில் அமைதியும் நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தை நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே தந்தையின் திருப்படப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பாலும் இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர் இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்துங்களை விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்துணைக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி நமக்காக எப்போதும் பரிந்து பேசுகிற தெய்வமாக எப்பொழுதும் ஜெபிக்கிற ஆண்டவராக விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். உயிரே
முழங்கால் படிடுவோம். இந்த மாதத்துடைய இந்த 3வது செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, கண்களை மூடுவோம். நாங்கள் கேட்கிறதை தட்டாமல் தயால மனதோடு பரிந்து பேசி பெற்று தருகிற அற்புதமான ஒரு புனிதரை பாதுகாவலராய் பெற்றிருக்கிறோம். அவருடைய பாதத்தில் நம்மை நம் குடும்பங்கள் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, நிம்மதி நிறைவாக தங்க வேண்டும். எல்லா விதமான தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் தடுத்தாட்கொள்ள வேண்டும். குறையாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செல்லுவோம். இந்த விடுமுறை காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் நேரத்தை வீணடிக்காமல் நல்ல முறையிலே பயனுள்ள விதத்திலே பலவற்றை கற்றுக்கொள்ளவும், விரும்பிய பாடங்களை விரும்பிய கல்லூரிகள் அவர்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் இறை பயத்திலும் வளர, உடல் வளர்ச்சியிலும் வளர என்று ஆடும். படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அவருடைய வாழ்வு எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஜெபிப்போம். வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருக்க வேளையிலே பலவிதமான தடைகள், அதனால நல்ல வரங்கள் அமையாமல் பிள்ளைகளுக்கு வயது வந்த பிற்பாடும் திருமணம் நடைபெறாமல் இருக்கிற அந்த குறைபாட்டை நீக்கி திருமண தடைகளை எல்லாம் உடைத்து நல்ல வரங்கள் அமைந்து இந்த பிள்ளைகள் திருமண வாழ்வு இணைந்து மகிழ என்றாடுவோம். திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் ஆகி குழந்தையின்மையினால் அவதிப்பட்டு கொண்டு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற தம்பதியுடைய கவலையை போக்கி கண்ணீரை நீக்கி அவளுக்கு அற்புத விதமாய் குழந்தை பேற்றை தந்து அவருடைய குடும்பங்களை மகிழ்விக்கும்படியாய் என்றான். தாய்மை பெறடைந்து குழந்தைகளை தம்முடைய கருவிலே சுமந்து கொண்டு இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் பேறுகாலத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். அந்த கருவிலே வளர்ந்து கொண்டு இருக்கிற சிசுக்கள் அனைத்தும் நல்ல முறையிலே வளர வேண்டும். எந்த விதமான குறைபாடு இன்றி இந்த குழந்தைகளை நல்ல முறையிலே பெற்றெடுக்கக்கூடிய வலிமை சக்தியை தரும்படியாய் என்றார். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து எண்ணி இருக்கிற பல காரியங்கள், குறிப்பாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பலவிதமான தீர்மானங்கள் அல்லது பலவிதமான திட்டங்களை தீட்டி இருக்கிறோம். அத்துணையும் ஆண்டவர் நம்முடைய அந்தோனியார் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் எவையெல்லாம் நமக்கு தேவையோ அவற்றையெல்லாம் தந்து வழி நடத்தும்படியாய் என்றார். நாம் செய்து கொண்டிருக்க வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடிந்து நாம் அனைவரும் காப்பாற்ற வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். உழைக்க வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம்ம அனைவரும் காப்பாற்றவும், கொலை குறித்து எடுக்கிற பலவிதமான முடிவுகள், முயற்சிகள் அனைத்தையும் திருவினையாக்கி தரும்படியாய் என்றான். நம்மில் அநேகருக்கு ஏற்பட்டிருக்கிற உடல்நல குறைவுகள், பலவிதமான வழிகள், வேதனைகளோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாப்புடைய பரிந்து பேசல் வழியாக அவர்கள் பூரண சுகம் பெற வேண்டும் என்றும், பலவிதமான மன அழுத்தங்கள், மன காயங்கள், மன உளைச்சல்கள், மன பாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதனால நிம்மதி இழந்து, அமைதி இழந்து, உறக்கத்தை இழந்து, நம்பிக்கை இழந்து இருக்கிற அந்த உள்ளங்களுக்கெல்லாம் அமைதியும் நிம்மதியும் நம்பிக்கையும் உறக்கத்தையும் தரும்படியாய் என்றார். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும்.
எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உமோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்ற வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவாமது அளவில் அன்பு கூறியும் அருளின் தூய்மையால் கோடி அறுபப்பட்ட அந்தோணியார் அண்டி வந்துள்ள பிள்ளைகளாகிய எங்கள் பேருமது கருணை கண்களை திருப்பியலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்தும் உள்ள நோயிருந்தும் உங்களை விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக நானும் பருந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இளமல்ல இறைவா, புனித அந்தோணியார் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையில் நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர்காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை வேளையில ஆண்டவருடைய சந்நிதியில அவருடைய தெய்வீக பிரசன்னத்துல நம் அனைவரையும் அழைத்து வந்த தெய்வத்திற்கு விசையாய் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எண்ணற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மில் பொழிந்து நம்மை, நம் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் எல்லா விதமான தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் தடுத்தான் கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிற அற்புத தெய்வம் ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த தெய்வம், விண்ணீர்ப்பு அடைந்த ஆண்டவர் நம் மத்தியில இதோ இந்த நற்கருடைய வடிவில எழுந்தருளி வந்திருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் 5வது அதிகாரத்தில் இப்படியாய் சொல்கிறார்: ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும், என் பெரும் மூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன். ஆண்டவரே, விடியற் காலை என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக
வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வுறுவர். அவர் என்னாலும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையவோர் உம்மில் அக்களிப்பர். ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவர்களை நீர் மறைத்து காப்பீர். அழகான இந்த வார்த்தை, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வுறுவர். அவர்கள் என்னால் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உம்மில் அவர்கள் அக்களிப்பார். கருணை என்னும் கேடயத்தால் அவர்களை நீர் மறைத்து கொள்வீர். ஆண்டவரே, நீர் ஆசி வழங்குவீராக. அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்வோம். என் அடைக்கல பாறையான ஆண்டவரே, என் அரணும் கோட்டையும் மாணவரே என்று திருப்பாட ஆசிரியர் பாடல். நீங்க நான் இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு நற்செய்தி வாசகத்தை வாசித்தோம். யோவான் நற்செய்தி 17. தலைமை குருவினுடைய ஜெபம், இயேசு இந்த மக்களுக்காக ஜெபித்ததை, அவருடைய ஜெபம், ஜீசஸ் பிரேயர், அவர் தந்தையோடு ஜெபிக்கிறார். இதோ இங்க இருக்கிறதே ஆண்டவருடைய வல்லமை இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளங்களை எல்லாம் ஊடுருவி பார்க்கக்கூடிய தெய்வம். மக்களுக்காக ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்படின்னு தந்தையை நோக்கி அவர் வந்து ஜெபித்ததை தான் இன்னைக்கு நான் வாசித்தோம். நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் விண்ணப்ப குரலை கேளும். என்னுடைய பெரும் குரலை கேளும். என் மூச்சு காற்றை நீர் உற்று நோக்கும். அப்ப எப்படி நமக்கான இந்த அற்புதமான ஆண்டவருக்கு நமக்குமான அந்த உறவு. அப்படிதான் நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த நாளிலே நேற்று முந்தானத்து இயேசுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். சும்மா சொல்லல, உலகம் முடியவரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குறுதி தருகிறது. எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தெய்வம், நம் அருகில் இருக்கிற தெய்வம், நம்முடன் பயணிக்கிற தெய்வம், நமக்கு வாழ்வளிக்கிற தெய்வம். அற்புதமான இந்த தெய்வத்தின் முன்பாக இருக்கிறோம். அவரை நோக்கி அருமையான இந்த ஒரு பஜனை பாடலை நாம் பாட இருக்கிறோம். கண்களை மூடுவி. இயேசுவே, என் உயிரே, என் அருகில் நீ இருப்பாய். நம்ம அருகிலே இருந்து கொண்டே இருக்கிறார். என் உயிராக, என் அன்பாக, என் வாழ்வாக இருந்து கொண்டு. நான் பல நேரங்கள்ல என் கூட இல்லையோ, என்னை விட்டுட்டு போயிட்டாரோ, நான் தனிமைப்படுத்த விட்டனோ, நான் தன்னந்தனியா இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் நம்முடைய வாழ்விலே மேலோங்கி மேலோங்கி வருகிறது. ஆண்டவர் சொல்றார், நான் என்னால் உலகம் முடியவரை, இந்த உலகம் இல்லை, உலகம் முடியவரை நான் உங்களோடு இருப்பேன் சொல்றேன். அப்படியான தெய்வத்தின் முன்பாக இருக்கும். அந்த ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள் நம்மை ஒன்றாக இணைத்துக் கொண்டு இந்த பஜனை பாடி நாம் இணைப்போம். இயேசுவே, என் உயிரே, என் அருகில் நீ இருப்பாய். இயேசுவே,
இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். 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 என் துணையாய் நீ வருவாய். என் இதயம் நீ இருப்பாய். என் அருகில் நீ இருப்பாய். ஒரு விசைய கண்களை மூடி, ஆண்டவர் என் உயிராக என் அன்பாக என் வாழ்வாக இருக்கிறார். என் அருகில் இருக்கிறார். என் இதயமாக இருக்கிறார். எனக்கு துணையாக இருக்கிறார். என்னை தள்ளிவிடாத ஆண்டவர். உடைய பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன். நான் உங்களை தனியே விட மாட்டேன். என் துணையாளராகிய தூய ஆவியை உங்களுக்குள் அனுப்புவேன் என்று சொல்லி ஸ்கீடர்களை திடப்படுத்தி அதே ஆண்டவர் இதோ இந்த நாளிலே உங்களை மென்னையும் கூட திடப்படுத்துகிறார். அன்பாக இதயமாக வாழ்வார். நம் அருகிலே நம் உயிராக நமக்கு எல்லாமாக இருந்து கொண்டிருக்கிற தெய்வம் இந்த ஆண்டவர் முன்பாக இருப்பது எவ்வளவு பெரிய பேர். நன்றி சொல்லும். நன்றி ஆண்டவர், நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி. உமது பிரசன்னத்திற்காக நன்றி. உமது வார்த்தைகளுக்காக நன்றி. உமது வழிகாட்டுதலுக்காக நன்றி. உமது உடனிருப்புக்காக நன்றி. எங்களோடு ஆண்டவர் தங்கி இருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான 2 வாசகங்கள் நம்ம முடிக்க போறோம். வருகிற வாரம் தூய ஆவியார் பெருவிழா. நம்ம திருப்பி பழைய மாறி பொது காலத்திற்கு செல்ல இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வாசித்த முதல் வாசகம் பவுலடிகளார் அவருடைய பணிகள், அவர் சந்தித்த சவால்கள், அவர் சந்தித்த எத்தனை விதமான வேதனைகள், துன்பங்களை எல்லாம் அவர் பட்டியலிட்டார். நீங்கள் முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணியை நான் நிறைவேற்றினேன். இது ரொம்ப அழகான ஒரு நற்செய்தி வாசகம். ஆண்டவரே, நான் உம்மை மாட்சிப்படுத்துகிறேன். காரணம், நீ எனக்கு கொடுத்த கடமையை, கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு தந்தையிடம் சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். இதை நம்ம யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு இந்த கடமை, கடன், சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மனிதர்களை நாம் இன்னைக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக எப்படி நம்ம அப்பாவாக, அம்மாவாக, அல்லது மகனாக, மகளாக ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது.
இப்போ பார்த்தீங்கன்னா அதற்காக சில பேர் அம்மாங்க அப்பாங்கெல்லாம் அதை வந்து ரொம்ப எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, பிள்ளையை பெற்றெடுப்பது முக்கியம் இல்லை, அவங்களை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கணும். ஏதோ கல்யாணம் கட்டணும், பிள்ளைய பெற்றோம். இன்னைக்கு பாருங்க தருதலை மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு பிள்ளைய ஒரு பையனை போட்டு சாவடிச்சிட்டாங்க. 7 பேர் வெட்டி துண்டும் கண்டும் துண்டுமா. அதை பற்றி நீங்கள் வாசித்திருப்பீங்க நினைக்கிறேன். நாம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் என்ற அச்சம், ஒரு பயம் இருக்கிறார். அப்போ யோசிப்பாங்க, இந்த கடன் வேற வழி இல்லை. நிறைய பேசுவேன், வேற வழி இல்லை, இந்த பிள்ளைய பெற்றுட்டேன், அதுக்கு சோறா போடணும், அதை படிக்க வைக்க, அப்படிலாம் இன்னைக்கு நாம் இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஒரு விஷயம் உண்மை. ஏன்னா இன்னைக்கு தெரியும், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடமையை சில பேர் எவ்வளோ அவங்கள அழித்து கொண்டு தந்தையாக ஒரு தாயாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் உங்களையே நீங்கள் அழித்து கொண்டு தியாகங்களை மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கணும். ஒரு நல்ல கணவராக, ஒரு குடும்ப தலைவராக, ஒரு மனைவியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நிலையில் நம்ம அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் இதை எப்படி செய்யறோம்னா, நம்ம மீது சுமத்தப்பட்ட ஒரு கடன் அல்ல, மாறாக நாமே விரும்பி சுமக்கிற ஒரு காரியமாகவே நான் பார்க்கிறேன். அவதான் பார்த்தீங்கன்னா இது முதல் பகுதி நான் சொன்னேன், இந்த குடும்ப வாழ். இதெல்லாம் வேற வழியே இல்லை. அவன் கேட்பான், புள்ள பெத்தல்ல எனக்கு நீ சோறு போட்டே ஆகணும், புள்ளைய பெத்தல்ல எனக்கு நீ ஸ்கூலை சேர்த்தே ஆகணும், புள்ளைய பெத்தல்ல என்னை காலையில் நீ படிக்க வச்சான். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி அவனை வேற வழியே இல்லை. இதை தவிர்த்து கூட நான் பார்க்குறேன் நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வாழ்வில் இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்ல மாதிரி சேவை உள்ளங்கள் நிறைய பேருக்கு உதவி கொண்டு இப்போ இந்த எக்ஸாம் இந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்போது நிறைய நிறுவனங்கள் ஏழை மாணவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்து நிறைய நல்ல உள்ளங்கள் தெரியாமலே நிறைய டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவங்கள படிக்க வைக்கிற அதற்காக உதவி செய்து கொண்டு இருக்கிறான். இன்னும் நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி இந்த உணவு இல்லாதவர்களுக்கு சேவை நிறுவனங்கள் சாப்பாடு கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் வந்து விரும்பி அவர்களாவே விரும்பி செய்வதை பார்ப்போம். இன்னைக்கு சமூக நீதிக்காக இங்கே நிறைய சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், சமூகத்தில் ஒரு நீதி நிலைக்கணும், நேர்மைக்காக இன்னைக்கு போராட்டங்களை செய்கிற எத்தனையோ மனிதர்கள். நான் சொன்ன இந்த பிரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே சில பேர் நான் சொன்ன மாதிரி எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உழைக்கிறவர்கள். அப்பா அம்மா இந்த பையன் நம்ம காப்பாற்றுவானா, நான் நம்பவேடா, டே நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ நல்லா இருறா, நீங்கள் எனக்கு சோறுலாம் பொடுத்தவில்லை, நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாரும் பண்ணுறோம். பெற்றோர் நினைக்கிறீங்களா இல்லையா? அப்போ இவன் நமக்கு திருப்பி செய்வான் என்பதற்காகலாம் இப்போ நம்ம செய்வதே இல்லை. அதுதான் நம்ம யோசிச்சு பார்த்தீங்க, இந்த கடமை. சில பேர் நான் முதல் பாயிண்ட் சொல்ல, கடமைக்காக வேற வழி இல்லாம எனக்கு ஒரு பொறுப்பு, நான் பங்கு சாமியாரங்கன்னா இது எனக்கு வேற வழி இல்லை, அந்த பங்குல இருக்கணும், நானா விரும்பி ஏற்றுக்கொண்டது. அப்ப நான் என்ன பண்ணோம், கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இவங்க எனக்கு குட் மார்னிங் சொல்றாங்க, இவனை சிரிக்கிறாங்க, எனக்கு மூஞ்சி காட்டுறாங்க, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அது நம்ம என்ன பண்ணி கொண்டோம், நம்முடைய வேலைகளை கடமைகளை செய்துக்கோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் வருது சில நேரங்கள்ல. சில பேர் கடமையே செய்ய மாட்டான், ஆனா உரிமையை மட்டும் பேசுவான். நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய. நான் உள்ள போ விரும்பல, அதனால தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நடந்து கொண்டு பார்க்கும்போது உரிமை மாற்றம் இது ஒரு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை மாற்றம், மாற்றம் எங்க போய் தொடைய போறதுன்னு தெரியல. சரி, பாருங்களேன், கடமை. எனக்கு தெரியும் இங்க இருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் காலையில எழுந்துப்பீங்க, 4 மணி 4:30 எழுந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களை கட்டி வச்சுட்டு நீங்க வேலைக்கு போறீங்க. பார்த்தீங்கன்னா இது செய்யணும் அவசியமே இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நீங்கள் சாப்பாடு செய்யலை, விட்டு போயிட்டே இருக்கலாமே. அவனுக்கு செய்யணும்னு அவசியமா கேட்கலாமே. அவன் கேட்பான், நீ செஞ்சுதான் அவனும் உரிமை, நீ செய்யணும், நீ அம்மா தானே, எப்படி எனக்கு சாப்பாடு போட நீ போவ. பாருங்களேன், அவன் கடமையை செய்ய மாட்டான். அவன் கொஞ்சம் சீக்கிரமா இருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. எனக்கு காலையில் டிஃபனும் எனக்கு மதியம் சாப்பாடை கட்டி வை. இங்க பார்த்தீங்கன்னா இந்த கடமை உரிமை ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொல்லுவேன், ரெண்டுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. யார் கடமையை செய்யறாங்களோ அவங்க தான் உரிமையை பற்றி பேச முடியும். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? உரிமையை பேசிட்டு கடமையை செய்யலாம், வாயில குத்து பயமுடுற. உனக்கு பேச என்ன சொல்லுவீங்களா? உரிமையே இல்லை. உனக்கு என்னடா உரிமை இருக்கு? முடுறா, நீ ஒழுங்கா படிக்கிறியா?
உனக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்க, ஒழுங்காக படிக்காமல் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு விளையாடிட்டு ஃபெயில் ஆகிட்டு இப்போ ஒரு அம்மா சொல்கிறான், ஃபாதர் என் பையன் 340 மார்க் தான் எடுத்திருக்கான் ஃபாதர், அவனுக்கு லொயலால இடம் வாங்கிக்கிட்டீங்க ஃபாதர். அதுவும் வந்து சிஎஸ் ஃபாதர், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதான் சொல்ல பார்த்தேன், படிக்க வேண்டிய வயசு ஒழுங்காக படிச்சுக்கணுமா இல்லையா? இப்போ அவன் மார்க் கம்மியாக, மார்க் கம்மி, அவன் ஆசைப்படுறது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசை. நான் குறை சொல்லணும் பிள்ளைய. அப்போ அவன் படிக்கல, அவன் அப்போ மார்க் வரல. இப்போ மார்க் இல்லாமல் கொடுக்க மாட்டானே. இப்போ கட் ஆஃப் தானே எல்லாருடைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா நீங்கள் விஐடி SSN அந்த மாதிரி பண்ணால் எக்ஸாம் எழுதுறோம், அதில் மார்க் கட் ஆஃப் ஜெயிலாம் நீங்கள் போனால் கட் ஆஃப் தான். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், உரிமை கடமை, நீ என்னை சேரு, போயிட்டு 4 லட்சம் கொடு 5 லட்சம் கொடு என்னை சேர்த்து வை என்று பேசக்கூடிய அந்த மகனுக்கு உரிமையை பற்றி கடமை இருக்குல்ல. உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், உன்னை டியூஷனில் அமிச்சனா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணிக்கணும்? வாயை தர என்ன பண்ணிக்கணும்? அப்போ படிக்கல, ஊரை சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் போட்டு என்ன சிஎஸ்கே ஜெயிச்சு தான் தோத்து தான் சொல்லிட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு ஆவலியா, அதை பேச தெரிஞ்ச உனக்கு உன் காரியத்தில் விட்டுட்டு கோட்டை இப்போ என்ன பேசி என்னத்தை நீ செய்ய போற? இதெல்லாம் இங்கே சொல்ல வரேன் நான். கடமை உரிமை. அப்போ நான் சொன்ன பவுலடிகளாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடமையை தலைமையில சுமந்துங்க, இது என்மேல் சுமத்தப்பட்ட கடன், நற்செய்தி அறிவிக்கவில்லை எனக்கு ஐயோ கேடுன்னு சொல்றாரு பவுலடிகளார். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம், எவ்வளோ வேதனை. ஐயோ அப்பா, இவங்கெல்லாம் கல்லு தறிறானுங்க, இவங்க ஜெயிலில் போடுறானுங்க, இவங்க நம்மள அசிங்கமா பேசுறாங்க, துண்டாக்கான துணியை காண விட்டா ஓடிட்டு இருக்கலாம்ல. நோ நோ நோ, நான் எடுத்து வச்ச முதல் காலை திரும்பி கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கலாம். இயேசு கூட பார்த்தீங்கன்னா அதைத்தான் நான் பார்க்கிறேன். கூட இருந்த அத்தனை சீடர்களும் இயேசு இறந்து உயிர் தெழுந்த பிற்பாடு எல்லாம் ஏமாத்துக்கார பசங்க, எல்லாம் ஓட்டானுங்க. ஆனாலும் கூட பாருங்களேன், அவர் விடவே இல்லை அவங்களை திடப்படுத்துகிறார், சொன்ன மாதிரி அவங்கள பலப்படுத்துகிறார், அவர்களுக்காகவே ஜெபிக்கிறார். ஆண்டவரே நான் இவங்களை தனியா விடக்கூடாது, அதனால தான் சொல்வார், போயிட்டு நான் போய் உங்களுக்கு தூய ஆவியை அனுப்புறேன்னு சொல்றான். ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் எனக்கு ஒரே பிரச்சனை. என்ன ஏன் பிரச்சனை? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நைட்ல தூங்கும் போது என்ன வருது? கொரட்டை. அவர் சொன்ன, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் சகஜம்யா, இதெல்லாம் சகஜம், எல்லாருக்கும் கொரட்டை வருது, எல்லாரும். எனக்கே தெரியாது, நான் கொரட்டை விடுவேன். என் ஃப்ரெண்டு சும்மா, நீ நல்லா கொரட்டு, நான் விட மாட்டேன், எனக்கு தெரியும். சும்மா நானே சொல்லக்கூடாதுல்ல, பக்கத்தில் புருஷன் முன்னாடி வீட்டில் பசங்க தெரியும், டேய் முடு எல்லாம் நைட் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்க சொல்லுவாங்கள்ல. அப்போ இவன் போய் சொல்கிறான், டாக்டர் என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படியா? ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சொல்லிட்டு கேட்டுக்கிறார். சரி, நீங்கள் கொரட்டை விடுறதால உங்கள் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்க. இப்போ வீட்டில் நிறைய பேர் தெரியும்ல, வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொரட்டை விடுறதால என்ன பண்ணிட்டாங்க, டிவோர்ஸ் பாயிண்டா, இவனோடலாம் வாழ முடியும், அவன் தப்பு எதுவும் பண்ணல, குடிக்க இல்லாத பண்ணவரும் கொரட்டை விட்டதுக்கு. அப்படி பார்த்தா இங்கே 40% டைவர்ஸ் பண்ணி ஆகணும். ஆமாம் தானே? ஓகே கேடு. அப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன உங்கள் மனைவி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க? டாக்டர் எனக்கு கல்யாணமே ஆகல டாக்டர். யோ அப்புறம் என்ன பிரச்சனை? அதான் கல்யாணம் ஆகலையே. அப்போ டாக்டர் கேட்குறா திருப்பி, மேபி நீங்கள் 4-5 ஃப்ரெண்ட்ஸோட இந்த பிஜின்னுவாங்கள, எல்லாம் பேயிங் கெஸ்ட் மாதிரி எல்லாம் ரூமில் தங்கியிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு தங்கியிருக்கீங்களா, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை கேலி பண்ணுறாங்களா, அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக கேட்குற? டாக்டர் நான் யாரோட இல்லை டாக்டர், தனியாக தான் டாக்டர். ஐயோ அப்புறம் என்னையா உன் பிரச்சனை? பொண்டாட்டியே இல்லைன்ற, கூட பிரச்சனை இல்லைன்ற, எனது இதனால என்ன நீ பாடி தூங்க போகிற, கொரட்டை விட போகிற, இதனால யாருக்கு பிரச்சனை? டாக்டர் இது இதோட எனக்கு 6 கம்பெனியில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க டாக்டர். 6 கம்பெனியில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க டாக்டர். புரிஞ்சுதா? அவர் எப்போ தூங்குறாரு? காலையில் போய் உட்காந்துன்னு பொருன்னா நைட்டில் தான் கொரட்டை விடுவான். இவர் காலையிலே கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் இதான் பிரச்சனை. நமக்கான கடமைகளை நம்ம செய்யணும். அதை செஞ்சா நீங்க உரிமையை பற்றி பேசக்கூடிய எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் சொன்ன மாதிரி என் கடமையை நான் செய்யல, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் தட்டி கழிக்கிறேன், அதுல நான் முழுமையா ஈடுபடுத்தல. ஆனா உரிமை, நான் எச்சமே,
எனக்கு இவ்வளோ சம்பளம் தரணும், நான் இவரு என்னை நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, என்னை தூக்கி வைக்கவே மாட்டீங்க, தலையில கொட்டி உட்கார வைக்கணும். அப்ப இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம அனைவருமே இருக்கும், சின்ன பசங்க, பெரியவங்க, பெற்றோர்கள், ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கு. இது சும்மா இல்லை, வேண்டாம் விருப்பம் இல்லை. ஒரு கணவனாக, மனைவியாக, அப்பாவாக, அம்மாவாக, பிள்ளையாக இருப்பது கடவுள் கொடுத்துரு. அப்ப அந்த கடமையை நம்ம என்ன விருப்பமோடு ஏசு சொல்றார், நான் அதை மாட்சிப்படுத்தினேன், உண்மை மாட்சிப்படுத்தினேன், நீரிடம் கொடுத்து அந்த வேலையை சரிவர செய்து முடித்தேன். ஒரு நிறைவு, ஒரு மகிழ்வு அவரிடம், அதான் அவருடைய ஜெபமாக இருந்தது. நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய வழக்கங்களை மூடுவோம். நான் சொன்ன இயேசு நமக்காக ஜெபித்த அற்புதமான ஒரு ஜெபத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் எனக்காக வேண்டிக்குங்க. நீங்க பணம் காசு கொடுத்தா கூட பாருங்களேன், அது அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. நீங்க சொல்லுங்களேன், அட்டப்படு, நீங்க கவலைப்படாதீங்க சகோதரி, நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன். சாதாரண நம்முடைய ஜெபங்கள், குறிப்பாக குருக்கள், அருள் சகோதரிகிட்ட நிறைய பேர் பேச சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துக்காக வேண்டிக்குங்க, என் பையனுக்காக ஜெபிங்க, எங்க வீட்டுக்காரருக்காக, எங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அப்புறம் அவங்க நம்பிக்கை, ஃபாதர்கிட்ட சொன்னா, சிஸ்டர் சொன்னா, நம்ம சகோதரிகள் ஜெப குழுவம் மரியாதை வந்தா ஜெபம் பண்ணா, அப்ப நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற போது அந்த ஜெபம் என்ன பண்ணுது, கேட்கப்படுகிறது. ஆனா இங்க இயேசுவே நமக்காக ஜெபிக்கிறார். ரொம்ப அண்ணாந்து பார்த்து, வசனம் அழகாய், அவர் அண்ணாந்து பார்த்து அவர்களுக்காக ஜெபித்தார். அப்படியான ஒரு ஆண்டவரை, தலைவரை தான் நாம் இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். நீங்க நம்முடைய வாழ்வில் நான் சொன்னேன், பல கடினமான சூழல்களை நம்ம கடந்து வரோம். நிறைய பொருளாதார நெருக்கடி, இப்போ பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அல்லது நிறைய இந்த கல்லூரிகள் கிடைக்காமல் போகலாம், மார்க்கு கம்மியாக எடுத்துட்டான், நிறைய குடும்பத்தில் நிறைய சில பல பிரச்சனைகளாக இருக்கு பாருங்களேன். நம்ம அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப சோர்ந்து படுவோம், ஏன் இப்படிலாம் நடக்குது, என்ன எதனால அப்படின்னு மனசு ரொம்ப கவலைப்படும். அப்பதான் இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக சொல்றாரு, அவர் இளைப்பாறுதல் தருகிற தெய்வம், நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தெய்வம். அப்ப அந்த தலைவனாகிய ஆண்டவருடைய பாதத்துல நான் சொன்னல அந்த வசனம், உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடவே இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கண்களை மூடுவோம். இந்த அழகான ஒரு பாடல், எனது தலைவர் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடுவேன் என்ற பாடலை நம்ம பாடி ஜெப வாஞ்சையோடு ஜெப பிரசன்னத்தை, இயேசுடைய பிரசன்னத்தை உணர்ந்து விழா பாடுவோம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து, எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடுவேன். எல்லோருமாக எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடுவேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடுவேன்.
பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. நீரைத்து நீரைத்து தூதித்து தூதித்து நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் வாழ்வு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடவே. எனது தலைவன் இயேசுராஜன் வாழ்வு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடவே. நம் அனைவரும் கண்களை மூடுவோம். நீங்க ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு ஒரு கவலையோடு இது ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க, அது நடக்காம போயிடுச்சு. இந்த பிள்ளைகள் கொஞ்சம் மார்க் கம்மியா வந்துட்டு வரான், இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டான், அந்த பொண்ணு ஏமாத்துச்சு, இந்த பையன் ஏமாத்திட்டான். நண்பர்கள் கூட சில நேரத்துல நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சில நேரங்கள் வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் ஒரு ஏதோ வேலை விஷயமா ஒரு பண வரவல் ஆஃபீஸ் ஏதோ ப்ராப்ளத்தோடு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நான் யோசித்து பார்த்தேன், இந்த மார்பில் சாய்வாங்க பாரு, ஒரு கணவன் தன் மனைவியுடைய மார்பில் சாய்வு, ஒரு பையன் அம்மாவுடைய மார்பில் சாய்ந்து கொள்வோம், ஒரு பையன் அப்பாவுடைய மார்பில் சாய்ந்து கொள்வோம், ஒரு மகள் அம்மாவுடைய மார்பில் சாய்ந்து. எனக்கு ஒரு தோல் இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த குழந்தைகள் விம்மும் பாருங்க, வார்த்தையால வாயினால வடிக்க முடியாது, ஏதோ ஒரு பாரம். நான் சொல்றது அது எதாவாக இருக்கட்டும், ஒரு நெருக்கடியான வேலை, ஒரு மிகுந்த இந்த மனம் ரொம்ப வலிக்குதுங்க, மனசு இதை ரொம்ப வலிக்குது. அப்ப நம்ம எங்க போய் அழுவதுன்னு தெரியாது பாருங்களேன். அப்ப இந்த தோள்களை நம்ம தேடும். நீங்க கூட அதை அனுபவிச்சிருக்கலாம். நம்ம அறியாமலே இந்த யாராவது நமக்கு தோல் கொடுத்தாங்கன்னா நம்ம பேசவே மாட்டோம். நான் சொன்ன அந்த விம்மும் கண்ணில் இருந்து கண்ணீர் சொரியும். நமது மனது கொஞ்சம் லேசாகும். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, அம்மாவுக்கு தெரியும் ஏதோ ப்ராப்ளம், மனைவிக்கு தெரியும் ஏதோ வீட்டுக்காருக்கு ஏதோ பிரச்சனை. யோசிச்சு பார்த்தேன் இந்த நேரத்தில் நானும் நீங்க கூட பல முறை இந்த பாரத்தோடு இருந்திருக்கலாம். நீங்களே யாருக்காவது ஒரு தோளாக இருந்திருக்கலாம், சாய்க்க தோல் சாய்க்கக்கூடிய. நீங்க அடுத்தவருடைய தோல்ல கூட நாம சாய்ஞ்சிருக்கலாம். நான் சொன்ன அப்ப ஏற்படுகிற அந்த ஒரு ஒரு நிமிஷம் ஒரு விதமான அனுபவம், என் பாரம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த அம்மாவோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பாருங்க, அவங்க அப்படியே தட்டி கொடுக்கும்போது அந்த மார்பை அப்படியே தேய்த்து விடுவாங்க பாருங்க. ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம், விடு, நான் இருக்கேன், என்னங்க விடுங்க, என்னங்க இப்போ பெரிய இது, பார்த்துக்கலாம். நீங்க பாருங்க, இது ஒரு விதமான அனுபவம். இன்னைக்கு அஞ்சன் எனது தலையில் ஏசுதான் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து சாயக்கூடிய இடங்க நிறைய பேர் பயன்படுத்துதே இல்லைங்க. அதான் சொல்றார், எல்லா சுமையோடு இருப்பவருடைய எல்லோரும் இடம் மாறுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், என் மார்பில் வந்து சாஞ்சுக்குங்க. நம்மை கட்டி அரவணைக்க கூடியது. நான் ஒரு படம் பார்த்தேன், ஏசப்பா நிற்கிறார், ஒரு பையன் அப்படியே போய் நிற்கிறான், வயது பையன், நம்ம மார்பில் சாஞ்சிக்கிறான். அவன் அந்த பக்கம் அவன் கண்ணில் இருந்து தண்ணீர் வருது. இயேசு அவனுடைய தோளை தன்னோடு நெஞ்சோடு நெருக்கமாக இணைத்துக் கொள்கிறான். இன்னைக்கு இந்த நாளில் எனக்கு தெரியல அன்பா, அந்த விட நீங்க வந்திருக்கீங்க ஆண்டவருடைய சமூகத்தில். எவ்வளோ பேர் எந்த எதுவோ நினைச்சு வந்திருக்கலாம். உங்களுக்கான ஒரு தோல் சாய்வதற்கு காத்து கிடக்கிறார். எனக்கு யாரும் இல்லையே, நோ, நீங்க நினைக்க வேண்டாம். இதோ நம் ஆண்டவர் இயேசு நமக்கா காத்திருக்க
இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவராய், வா மகனே மகளே, நான் உனக்காக. நீ ஏண்டா கவலைப்படுற? நீ ஏண்டா கண்ணீர் விடுற? யார் உன்னை வெறுத்தானோ, யார் உன்னை கைவிட்டான், நான் உன்னை ஒருபோது விடமாட்டேன். வா, என் மார்பில் வந்து சாஞ்சுக்க. அப்பா இருக்கேன், உன் அப்பா நான் இருக்கேன், வா என்று நமக்கு அழைப்பு கொடுக்க. நம்ம இந்த அனுபவத்தை பெரு அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அலாதியான அனுபவம். இதெல்லாம் வார்த்தையால் என்னால் படிக்க முடியாது. அங்க கிடைக்கும் பாருங்க ஒரு பவர், அங்க கிடைக்கும் பாருங்க ஒரு நம்பிக்கை ஊற்று. இனி எவட எனக்கு அவன் என்னை விட்டு போன கவலை இல்லை. என் ஆண்டவர், என் இயேசு, என் தெய்வம். கல்களை விடுவோம். ஆண்டவரே, இப்படி ஒரு அனுபவத்தை தாங்கப்பா. நான் உன் மார்பில சாயணும் ஆண்டவரே. பல வேதனையோடு வந்திருக்கேன், பலவிதமான சுமைகளோடு வந்திருக்கேன், பல கவலையோடு வந்திருக்கேன். எனக்கு தெரியல, பல குழப்பங்கள் கூட என் மனசுல ஓடிட்டு ஆண்டவர். நான் என்ன பண்ண போறேன் தெரியல ஆண்டவர். ஆனா நீங்க உங்க மார்பில சாயணும். நான் எதை பத்தியும் கவலைப்படவே இல்லை. நீங்க என் கூட இருக்கீங்க ஆண்டவர். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஒப்பு கொடுங்க. அவருடைய பார்த்து இந்த அனுபவத்துக்காக ஜெபிங்க. ஏன்னா அவன் நமக்காக ஜெபிக்கிறான். முழங்கால் படிடுங்க. ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ளும். மாண்பின் விதத்தை பாடும். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருவாணினை நீர் எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுட திரு அத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பேருபரனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம்.
அனைவரும் ஒரு 5 நிமிடம் நம்ம அவளே உங்களுக்கு தெரியும் நிறைய சால்வை அந்தோனியா சால்வை இருந்தது, அதெல்லாம் வெளியே வச்சிருக்கோம். 50 ரூபாய். டவுலும் நிறைய வந்தது. எனக்கு வித்த டவுல் நான் எதை எடுத்துன்னு போக விரும்பலை. அதுவும் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுப்பாங்க. விருப்பம் எடுத்து செல்லுங்கள். இந்த பணத்தை எல்லாம் நம்ம வின்சென்ட் பாலுக்கு கொடுக்க இருக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை நாம் வருகின்ற 5ஆம் தேதி ஜூன் மாதம் கொடியேற்றத்தோடு துவங்குகிறோம். எனவே இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறவும் ஜெபியுங்கள். 13ஆம் தேதி 14ஆம் தேதி திருவிழா நடைபெற இருக்கிறது ஜூன் மாதம். அதனுடைய நோட்டீஸை வாங்கி செல்லுங்கள். வெளியில் நம்முடைய குழுவினர் இருக்காங்க. வழக்கமாக தாசனம் உங்களுக்கு தெரியும், நிறைய நல்ல உள்ளங்கள் நீங்கள் உதவி செய்வீர்கள். எனவே நம்முடைய குழுவினர் இருக்காங்க, விருப்பம் உள்ளவர்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை நான் சொன்னது போல இது 5 ஆண்டுகள் நான் இந்த பங்களே பணியாற்றி இருக்கிறேன். தந்தை அவர்கள் 1 ஆண்டு, அது வாரமே இதெல்லாம் முடிச்சு ஃபேர்வெல்லாம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்படியில் நம்முடைய புதிய பங்கு தந்தை அருள் தந்தை பாலசாமி அவர்கள் இந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு விஜி அவர்கள் தலைமையில் இங்கே 8 மணி திருப்பணி நடைபெறும். திருப்பணி முடிவில் அந்த பணி பொறுப்பானது ஒப்படைக்கப்படும். நான் கிண்டியில் இருக்கிற குழந்தை ஆலயத்திற்கு பங்கு தந்தையாக 31ஆம் தேதி பொறுப்பெடுக்கிறேன். தந்தை கொடைக்கானல் இருக்கிற மூஞ்சிக்கல் பங்குல 31ஆம் தேதி அவர் உதவி பங்கு தந்தையாக பொறுப்பேற்கிறார். எனவே உங்களோடு பயணித்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் 2 பேரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஏன்டா இன்னைக்கு காலையில் 2-3 பேர் சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியை வச்சு என்னை ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் ஃபாதர் உங்களுக்கு அந்தோனியா ரொம்ப பிடிக்கும்? நான் ரொம்ப நாளாக சொல்லாத இப்போ ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். ஏன்னா அந்தோனியார் என் வாழ்விலே எப்படியா, நானும் அந்தோனியாரும் நான் 2ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தேன். அப்போ நான் கருப்பா கரையில் இப்போ மட்டும் அப்படி தான் சேர்ப்பீங்க, கட்டையா கொட்டையா நல்லா பிடிப்பேன். இந்த ஃபோட்டோலாம் இருக்குது வீட்டில். 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ரொம்ப நாட்டி. அவள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் ஆனுவல் டே வைப்பாங்களே, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரில்னு சொல்லுவாங்க. ட்ரில் 10 பேர் ரவுண்டாக இருக்கும், அப்படி வச்சு என்னையும் கூட அந்த ட்ரில்ல 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நான் 7 வயசு நினைக்கிறேன் போனேன். எனக்கு சின்ன வயசுலன்னா இங்கே நெத்தி இருக்குல்ல, நெத்தி ஃபுல்லாக எனக்கு மறு இருக்கும். மறு அப்படியே ஒரு மறு இல்லை, நிறைய மறு இருக்கும். அப்படியே கொச்சன்னு இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் அது என்னை எங்கே பாதித்தது என்பது தான் ஆசிரியர்கள் நிறைய பேருக்கு நான் சொல்வேன், நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த ட்ரில்லில் எல்லாருக்கும் போட்டு ட்ரெஸ்லாம் போடுவாங்கள்ல, போட்டு வெள்ளை சட்டை வெள்ளை ட்ரௌசரு பவுட்ரு போட்டு மூஞ்சிக்கு போடணும். எனக்கு போட வேண்டிய டீச்சர் சொல்லிச்சு, நான் உனக்கு போட மாட்டேன்னு சொல்லிச்சு. ஏன்? என் மூஞ்செல்லாம் இந்த இடத்துல பரு. எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக ஹர்ட் வெரி மச். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேராக நானே பவுட்ரு போட்டுக்கிட்டு நானே போய் ட்ரில்லாம் ஆடிட்டு போனேன். எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்ன பண்ணணும்னு தெரில. அந்த காலத்தில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், குதிரை இருக்குல்ல, குதிரை அதோடைய முடி தெரியுமா, வால் முடி, அதை எடுத்து அந்த கட்டினா விழுந்துரும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, சரா நம்ம கட்டலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன பண்ணுவோம் தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு தான் ஃபுல்லாக இருக்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன் எனக்கு ஸ்கூலுக்கே போக பிடிக்கல, எனக்கு எல்லாம் இந்த மாதிரி எனக்கு அந்த டீச்சர் பண்ணது ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் பயங்கர பாருங்க 2ஆம் கிளாஸ் முடிவுக்கு எவ்வளோ கோவம் பாருங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு அந்தோனியார் கோயில், நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம், இப்போ பாரிஸ் அந்தோனியார் கோயில் கூட்டு போகிறாங்க. அவர் அந்தோனியாலாம் தெரியாது எனக்கு. எங்கள் அம்மா சின்ன பையனால் கூட்டு போகிறாங்க. எனக்கு இன்னும் பசுமர ஆணி போல் அது எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உப்பும் மிளகும் எடுத்து அங்கே அந்தோனியார் சுருவம் இருக்குது, போட்டு சொல்கிறா, இந்த இதெல்லாம் போகணும், என்னது இந்த பருவெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சின்ன பையன் தானே, அப்போ எனக்கு தெரியாது. நடந்தே போகணும். மதியம் ஒரு இருக்கும் 12:30 மணி இருக்கும். அது மாதிரி போயிட்டு இது நடந்தது தான். அதான் நான் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவதாக நினைக்க வேண்டாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகிறேன், அந்த உப்பும் மிளகும் தூக்கி போட்டு எங்கள் அம்மா அங்கேருந்து உப்பையும் மிளகு எடுத்து வாயில் போட்டுக்கோன்னாங்க. போட்டு அந்தோனியா சொல்லு, இந்த இதெல்லாம் போகணும், பருவெல்லாம் போகணும் சொல்லி ஜோம் பண்ணினாங்க. அப்போ சும்மா அவங்க நம்ம சின்ன பையன் தானே சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். நீங்கள் நம்ப மாட்டீங்களா, எனக்கு பருவே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். இதை சாட்சியை நான் காலை சொன்ன ஒரு அம்மா சொன்னேன், ஃபாதர் உண்மையாக சொல்லுங்க, நீங்கள் அந்தோனியா பார்த்துட்டு வந்தோடனே பருவ பூந்துச்சா? எனக்கு தெரியல, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய வயசு 7 வயசு. நான் உள்ளே போகும்போது பரு இருந்துச்சு. ஆனால் அந்த போட்டுட்டு வீட்டுக்கு வந்த அந்த பரு இருந்த இடமே தெரியல. நான் எந்த மருந்தும் மாத்திரையும் போடவில்லை. அப்போ தான் ஐ ஸ்டார்டட் லவ்விங் திஸ் மேன். யார்?
நம்மளால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்தோனியார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். அதாவது நான் சொன்னல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தோனியார். நான் ரொம்ப அதே மாதிரி நான் இன்னும் சொல்லி முடிச்சிடறேன். நான் வந்து படித்த ஸ்கூலில் அந்தோனியார் சொல்லுவார் இருக்கும், ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. எக்ஸாம் போகும்போது போய் அந்தோனியார் அவர் நிற்பார், அந்தோனியார் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், மார்க் வாங்கணும், அப்படி ஆட்டுவேன். யார தெரியல அவர், ஓகே குட், கிளாஸ் ஃபஸ்ட்டு மார்க், கைத்தட்டேன் ஜோரா சாஸ்திர. அப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஐ திங்க் இதெல்லாம் நம்ம அறிவு சார்ந்த விஷயமா அப்படின்னா இல்லை. நீங்கள் சொல்லலாம், என்ன ஃபாதர் நீங்கள் ஒரு ஃபாதராக இருக்கீங்க, இதான் நம்பிக்கை. இங்கே தான் நான் பார்க்குறேன், எவ்வளோ படிச்சிருக்கு, நான் எத்தனை புத்தகம் படிச்சிருப்பேன், எவ்வளோ பெரிய படிப்புலாம் எல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வே. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தாங்க, அவர் ஒரு இந்து, ரொம்ப எனக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு, எனக்கும் ஆயிடுச்சு, சின்னஃபாருக்கு ஆயிடுச்சு. அவர் பேர் செல்வராஜ், ஆட்டோ ஓட்டுறார். எனக்கு தெரியும் அவருக்கு ஒரு தவறாமல் எல்லா சமயக்கும் வருவார். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். காலையில் நான் மாஸ் முடிச்சுட்டு மேலே போயிட்டேன். ஃபாதர் சொல்கிறேன், ஃபாதர் ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, சாப்பாடுக்காக காசு தரணும், உங்களை பார்க்கணும், சாட்சி சொல்லணும். வந்து பார்த்தா அவர் தான் செல்வராஜ், இப்படி தான் பண்ணுவார், இப்படி தான், அவருக்கு இந்துல அதனால. அப்போது அந்த மகளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணுக்கு பிரெயின் ஃபீவர், ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ என்கிட்ட அந்த பொண்ணையை கூட்டின்னு வர்றார். ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் வச்சுக்கலாம், 6 மாதம். நான் உடனே தான் சொன்னேன், இந்த எண்ணெய்லாம் கொடுத்தா போவோம், நீங்கள் அந்தோனியை வேண்டிங்க, அந்தோனியை வேண்டிங்க. அவர் சாதாரண இந்து, எனக்கு வந்து மெய் சிலிக்கிறது அதை நான் சொல்லும் போது, ஏன்னா நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். தவறாமல் வருவார், ஏன்னா உதவி பங்கு தந்தையும் பார்த்துருக்கிறான். இன்னைக்கு காலையில் அந்த காட்சி எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய மனைவி, அந்த பொண்ணு இப்போ ஒல்லியா இருக்கு, ரொம்ப அந்த குடும்பம் பார்த்தா ரொம்ப சொல்லுவாங்க, வறுமையில் வாழ்கிற ஒரு குடும்பம். 20,000 ரூபாய் எடுத்து வைக்கிறாங்க மேல. எதுக்கு? அந்தோனியார் சாப்பாடு போடும். நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லுவான், ஏன் வாங்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். அவங்க வந்து நகைய அடமானம் வச்சு அந்த 20, நான் சொன்ன இந்த காசு நான் வாங்கக்கூடாது. அழுகுறாங்க. இதுக்கு சாட்சி வந்து உதவி பங்கு தான். இல்லை ஃபாதர் நீங்க வாங்கி ஆகணும், 5 பைசா வட்டி. நான் எங்க இருக்கு எனக்கே தெரியல. நீங்க யோசிங்க. இப்போ இந்த அந்தோனியார் அவங்க சொல்றாங்க, நாங்க வேண்டிக்கிட்டோம் அவர்கிட்ட, நாங்க வேண்டிக்கிட்டோம். அந்த பொண்ணு சொல்லுது, நான் உணர்ச்சி வச பேச்சா நினைக்காதீங்க, நான் வாழ்றதே அவர் தான் ஃபாதர், அவரால் தான் ஃபாதர் நான் வாழ்றேன், நான் செத்து போயிருப்பேன் ஃபாதர், என்னத்துக்கு டாக்டர்லாம் கைவிட்டாங்க ஃபாதர். இப்போ இது நீங்க எப்படி இதை என்னால் விவரிக்கவே முடியவில்லை. நான் சொன்னேன் வாங்கவே மாட்டேன். அப்புறம் நாங்கள் பேசி ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி மீதி காசு கொடுத்து நீங்கள் தொடர்ந்து வாங்க. ஆகவே நான் என்ன சொல்ல வர்றேன், கரையோடி கொடுத்துடலாம் அந்த குடும்பத்துக்கு. செல்வராஜ் அவர் பேர், அவர் வந்து ஆட்டோ ஓட்டுப்பார். நான் ஒன்றா காட்டுறேன் அவங்கள வந்து ரொம்ப அருமையாக. இது மாதிரி எண்ணற்ற சாட்சி. இன்னைக்கு கூட காலையில் சுமதி நம்ம பங்குச்சு சொன்னாங்க, அவங்க வந்து இந்த பங்கை விட்டே போயின்னு ஆசைப்பட்டாங்களாம். அவங்க சொன்ன வார்த்தையை பதிவு செய்கிறேன். ஆனால் அந்தோனியார்ட்ட வேண்டேன்னு தானா, 1 வாரம் இல்லை 13 வாரம், ஏதாவது இந்த பங்கு விட்டு போன ஒரு காரணத்துக்காக அந்தோனியார் சொன்னாங்க, நீ என்ன விட்டு எப்படி போவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சொந்த வீடை கொடுத்துட்டாராங்க அந்தோனியார். கை தட்டுங்க ஜோரா. இயேசு பெரியமானவர்களே, நான் இதை மாதிரி எண்ணற்ற சாட்சிகளை என்னால் சொல்லி கொண்டே இருக்க முடியும். இது என்னுடைய நம்பிக்கை. நான் சொன்னேன், எனக்கு மறு போனது, நான் நிறைய மார்க் வாங்கினது, அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் படிக்கக்கூடிய பையன்தான். இருந்தாலும் இந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கும். இங்கே இருக்கிற அந்தோனியார் பயங்கர பவர்ஃபுல். ஸோ இங்கே வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே இதே ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து வாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் அந்தோனியார் நிறைய ஆசீர்வாதங்களை பொழிவார். பொங்கல் சாம்பார் இருக்கு, அவருக்கு யாரோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சாப்பிட்டு தயவு செய்து ஆலயம் முடிந்த அளவு இன்னைக்கு இன்றைய நாளை சிறப்பித்த இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய பங்குல நம்முடைய மரியா இசைநேர பிரசிடங்கள் மிக அற்புதமாக, நீங்கள் எனக்கு தெரியல மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் நம்முடைய மதுரவாயில் புனித அந்தோனியார் பங்குல இன்னைக்கு பிள்ளார் மாதா புனித இரக்கத்தின் மாதா பிரசிடங்கள் மிக அழகாக 5:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒருத்தர் பேசிக்க எங்கள் பங்குல பாருங்க ஜெபமாலை தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். ஜெபமாலை சொல்லி அன்னை அலங்கரித்து அழகான வழிபாடை அர்த்தப்படுத்தி நமக்கு பொங்கல் நீங்கள் தான் தந்தீங்களா? பொங்கல் சரியா, பொங்கல் தராங்க, சாப்பிட்டு போங்க. அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சா அந்த நன்றிகளும் பாராட்டுகளும் சாப்பிட்டு அந்த வேஸ்ட்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு போகிற மாசு கடைசி பாடலுக்காக எழுந்திருப்போம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.